Hi friends, today recipe முட்டைக்கோஸ் கத்துக்கறி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ முட்டைக்கோஸ் கொத்துக்கறி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். மட்டன் ஒரு 300 கிராம் வாஷ் பண்ணி இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். முட்டைக்கோஸ் ஒரு பாதி முட்டைக்கோஸை கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம் ஒரு 25 சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் சூடான பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இன்னும் சூப்பராக நல்லாயிருக்கும். ஒரு 3 மினிட்ஸ் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். இப்போ வெங்காயம் இந்தளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதோட சேர்த்துடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த பிறகு இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். அடுத்து இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க மட்டனை இதோட சேர்த்துடலாம். இது கடையிலையுமே இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் நல்லா எலும்பில்லாத பீஸாக வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா கிரைண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அங்கேயே லைட்டாக கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இது ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். அடுத்து இப்போ மசாலா சேர்த்துடலாம். ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. நான் ஜீரகத்தோட மஞ்சள் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நான் தனியாக மஞ்சத்தூள் சேர்க்கல. மிளகாத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. நீங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. அடுத்து இப்போ இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதோ ஒரு விசில் வச்சிடலாம். ஆல்ரெடி கறி நல்லா கிரைண்ட் பண்ணதுனால இது சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ அதனால் ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ கறி நல்லா வெந்திருக்கு. ஸோ தண்ணி எதுக்கு ஊற்றுறோம் அப்படின்னா ஒரு 1/4 டம்ளர் கீழே கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி தான் தண்ணி ஊற்றுனது. ஸோ கறி சூப்பராக நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸை இதோட சேர்த்துடலாம். முட்டைக்கோஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கங்க. நான் ஒரு பாதி முட்டைக்கோஸ் தான் சேர்த்துக்கிட்டேன். அதே மாதிரி நீங்கள் பொடியாக கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்தளவு நீங்கள் முட்டைக்கோஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது முட்டைக்கோஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி கறிக்கு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ முட்டைக்கோஸுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போ இதுலேயுமே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடுவோம். 1/4 டம்ளருக்கும் குறைவாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு விசில் போல் வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ லைட்டாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி இப்போ அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துற மாதிரி இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இப்போ இந்தளவு நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை மேலே தூவிக்கிட்டேன். ஸோ இதோட நீங்கள் ரைஸ்க்கு ரசம் வச்சு இந்த கொத்துக்கறி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி வச்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.